ஹலோ எவ்ரிவன், நாம பார்க்குறது 10th மேக்ஸ் அதில் 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் கிராஃப் ஆஃப் வேரியேஷன் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த கிராஃப் ஆஃப் வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 சம்ஸ் வந்து புக்கில் இருக்குது. சரிங்களா? அந்த 10மே பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் இருக்குது. ஒன்று டைரக்ட் வேரியேஷன், இன்னொன்று இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ நான் ஒவ்வொரு வேரியேஷனாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் வேரியேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேபிள் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸ் வேல்யூஸ், இது வந்து ஒய் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூஸ் நான் என்ன எடுத்திருக்கேன், நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் எடுத்திருக்கேன். ஒய்யோடது வந்து அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ ஒரு ஆப்பிளோட ப்ரைஸ் வந்து 10 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் டூ ஆப்பிள்ஸ் வாங்குறேன். ஸோ அப்போ அதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும், 20. 3 ஆப்பிள்ஸ் வாங்கினா 30, 4 ஆப்பிள்ஸ் வாங்கினா 40. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, எக்ஸோட வேல்யூஸ் வந்து ஒவ்வொன்றா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூஸ் வந்து என்ன ஆகுது, அதுவும் கூடவே இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் நமக்கு கூடவே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் நம்மளோட டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை, இப்போ எக்ஸோட வேல்யூஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸோட வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ கூடவே டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் டைரக்ட் வேரியேஷன் தான். சரிங்களா? ஒன்று ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும், அப்படி இல்லைனா ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகணும். அப்படி இருந்ததுன்னா அது டைரக்ட் வேரியேஷன். ஸோ அதுதான் நான் கீழே டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஆஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். As x decreases y also decreases. ஸோ இப்படி இருந்ததுன்னா அது டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா? ஸோ டைரக்ட் வேரியேஷனாக இருக்கும்பொழுது ஒரு ஈக்குவேஷன் என்னென்னா y is equal to kx. இப்போ இதிலேருந்து நம்ம கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிப்போம், அதாவது கேவோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ ஈக்குவேஷன்லேருந்து கேவோட வேல்யூ கண்டுபிடிப்போம்னா ஸோ கே, ஸோ இந்த எக்ஸை வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ y by x is equal to kன்னு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரியா? அடுத்தது டைரக்ட் வேரியேஷனில் கிராஃப் நமக்கு டைரக்ட் வேரியேஷனில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனை தான் கொடுக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த ஆரிஜின். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஆரிஜினை டச் பண்ணும். ஓகேவா? டைரக்ட் வேரியேஷனில் கிராஃப் எப்படி இருக்கும், நமக்கு எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனை தான் கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது இன்டைரக்ட் வேரியேஷனை பார்க்கலாம். ஸோ இன்டைரக்ட் வேரியேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பேர் இருக்குது, அதாவது இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னும் சொல்லுவோம். சரிங்களா? இங்கே நான் ஒரு டேபிள் எடுத்திருக்கேன், எக்ஸாம்பிள் டேபிள். இது எக்ஸு, இது ஒய். எக்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் எடுத்திருக்கேன், இது வந்து டேஸ், அதாவது ஸோ இங்கே 10 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. 10 ஒர்க்கர்ஸ் இருக்கும்பொழுது ஒரு ஒர்க் வந்து 120 டேஸில் கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? இதே ஒர்க்கர்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ 20 ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஒர்க் வந்து 60 டேஸில் கம்ப்ளீட் ஆகும். இப்போ 30 டேஸ்னால் 40 டேஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிடும். 40 ஒர்க்கர்ஸ்னால் 30 டேஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அப்போது எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது, நமக்கு டேஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்பொழுது ஒன்று நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நம்மளோட இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா? ஆர் இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டிக்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் இன்டைரக்ட் வேரியேஷன் தான். அதாவது ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருந்ததுன்னா அது இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ அதுதான் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஆஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ் y decreases or as x decreases y increases. இப்படி இருந்ததுன்னா அது indirect variation. ஓகேவா? indirect variationோட ஈக்குவேஷன் என்னது, y is equal to k by x. ஓகேவா? ஸோ இதோட கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, k மட்டும் தேவை. ஸோ அப்போ x அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ xy is equal to k என்றது தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இந்த இன்டைரக்ட் வேரியேஷனில் கிராஃப் நமக்கு எப்படி இருக்கும்னா கர்வில் வரும். சரிங்களா? கர்வில் வரும். இந்த கர்வ் வந்து இந்த எந்த ஆக்சிஸுமே நமக்கு டச் பண்ணாது. சரிங்களா? கர்வ் டஸ் நாட் டச் எனி ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ டைரக்ட் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இன்டைரக்ட் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஃப் வந்து நமக்கு கர்வ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ரெண்டு வேரியேஷன், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இந்த டைப் ஆஃப் சம்ஸ் வந்து நமக்கு சம்ஸ் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி வந்து நமக்கு டேபிள் கொடுப்பாங்க. ஸோ டேபிள் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. டேபிள் கொடுக்கல அப்படின்னா நம்ம தான் வந்து டேபிளை சம்மை பேஸ் பண்ணி டேபிளை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? டேபிளை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து அது என்ன டைப் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றத நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் அதோட ஈக்குவேஷன் எழுதணும். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, டேபிள் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணி கிராஃப் போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கிராஃபை பேஸ் பண்ணி நமக்கு ஏதாச்சும் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ டோட்டலாகவே நமக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான். டேபிள் போடணும், டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் என்னன்னு சொல்லணும், ஈக்குவேஷன், கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன், அதுக்கப்புறம் கிராஃபை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான்.
ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.